ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆல்ரெடி பிளாகருக்கு எப்படி பேஜஸ் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஸோ அபவுட் தஸ் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு, அதே போல் அதனுடைய கண்டினியூட்டியாக கான்டாக்ட் அஸ் பேஜ், டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசிலாம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய பிளாகர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிளாகர் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் பேஜஸ் என்ற ஆப்ஷனில் ஆல்ரெடி நம்ம வந்து அபவுட் அஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கான்டாக்ட் அஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்டாக்ட் அஸ் பண்ணுறது நம்ம அபவுட் அஸ் க்ரியேட் பண்ண அதே வெப்சைட்டு பிளாக் ஏன்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே வெப்சைட்டு போய்கிட்டு நீங்கள் வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ் மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல சர்ச்சில் நீங்கள் கான்டாக்ட் அஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் வெப்சைட்டுடைய நேமு ஆல்ரெடி கொடுத்ததே தான், ஹெல்த் கேர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வாட் எவர் உங்களுடைய வெப்சைட் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது இமெயில் ஐடி. ஸோ கான்டாக்டஸ்ன்றதுனால உங்கள் வெப்சைட்டை படிக்க வரக்கூடிய அந்த யூசர்ஸ் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆப்ஷனல், நீங்கள் கொடுக்குறன்றதை கொடுங்க, இல்லாட்டி தேவையில்லை, உங்களுடைய விருப்பம். ஸோ அதை கொடுத்துக்கிட்டு ஜென்ரேட் அபவுட், நீங்கள் வந்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா 15 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த பேஜஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் இந்த பேஜஸ்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து HTML ஃபார்மேட்டு தான் காப்பி பண்ணணும். நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டை காப்பி பண்ணக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய இந்த HTML ஃபார்மேட்டை காப்பி பண்ணுங்கள். காப்பி ஆகிடுச்சு. காப்பி ஆனதுக்கப்புறம் இந்த காப்பி பண்ணதை உங்களுடைய பிளாகர் ஆப்ஷனில் சேம் மெத்தட், நீங்கள் அபவுட் அஸ் பேஜுக்கு என்ன போட்டிங்களோ அதே போல் நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக HTML வியூ மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறம் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கான்டாக்ட் அஸ் அப்படின்ற அந்த வேர்டை காப்பி பண்ணி மேலே டைட்டிலாக கொடுத்துக்கோங்க. ஸோ டைட்டிலாக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கான்டாக்ட் அஸ் பேஜ் ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சேம் மெத்தட் லே அவுட்டு போயிட்டு லே அவுட்டில் இந்த மெயின் மெனுவில் அந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை காப்பி பண்ணி போடணும். அதை கண்டிப்பாக அதே போல் கான்டாக்ட் அஸ் பேஜில் ஐ என்ற சிம்பிளில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் அட்ரஸ்னு வரும் இந்த இடத்துல. ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் லே அவுட்டுக்கு வந்தீங்கன்னா லே அவுட்டில் மெயின் மெனுவில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் அஸ்ன்ற பேஜ். இது வந்து நான் ஆல்ரெடி இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு காட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக வர்றவங்களும் அதை காட்டாது. நீங்கள் வந்து ஆட் ஐட்டம்ஸ்னு கொடுத்து பண்ணணும், சரிங்களா? ஆட் ஐட்டம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சைட் நேமு நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்டாக்ட் அஸ்ன்னு கொடுக்குறோமா, கான்டாக்ட் அஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல URL நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கனால நான் அதிலே போட்டேன் நான். ஸோ புதுசாக பண்ணுறவங்க இப்படி பண்ணிக்கணும். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறத வேணால் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேவ் கொடுத்துட்டு கண்டிப்பாக இங்கே டவுன் சைடில் இந்த சேவ் கொடுக்கணும். கொடுத்தா தான் அங்கே நம்ம வெப்சைட்டில் வரும். ஸோ இதை கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டு சேவிங் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வியூ பிளாக் கொடுங்க. வியூ பிளாக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ மறுபடியும் போய் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், ஆட் ஆகலை. லிங்கில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கும். ஸோ கடைசியாக இருக்கிறதுனால அது வந்து அந்த ஃபார்மேட்டை தாண்டி வெளியில் போகுது. ஸோ நமக்கு தேவையில்லாத பேஜஸ்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ கான்டாக்ட் அஸ் பேஜை இந்த மேலே உள்ள சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும்.
ஸோ இப்போ சேவ் கொடுங்க. இப்போ சேவ் கொடுத்துட்டு ப்ரீவியூ கொடுத்து பாருங்கள். ஸோ வந்துடுச்சு. ஸோ ஏன்னா இந்த பேஜஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுனால நம்மளுடைய கான்டாக்ட் பேஜ் இதை தாண்டி வரதுனால இங்கே ஸ்பேஸ் இல்லைன்றதுனால அது வந்து வரலை. இந்த பேஜஸ்லாம் நமக்கு தேவையில்லை, அதனால் அதை டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரீலோட் கொடுத்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நீங்கள் அந்த மேலே உள்ள சிம்பிளை நீங்கள் அழுத்த நம்மளுடைய பேஜ் வந்து முன்னாடி வரும். ஸோ மறக்காமல் அதை கொடுத்து பேஜை முன்னாடி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேஜ் கீழே இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் மெகா மெனு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கான்டாக்ட் பேஜை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேஜ் வந்து முன்னாடி வந்துடும். பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோமோ மெயில் ஐடி நம்ம கான்டாக்ட் பேஜ் இங்கே வந்துடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக கான்டாக்ட் பேஜை நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அபவுட் அஸ் பேஜ் கான்டாக்ட் பேஜ் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறோம்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இந்த மாதிரி கரெக்டாக க்ரியேட் பண்ணி போடணும். ஸோ போட்டால் தான் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ ஒரு பொருளே வந்து ஒரு ஆள் விற்கிறாங்கன்னா அந்த பொருள் எதுக்கு, அந்த பொருள் என்னன்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்கள்ல. ஸோ ஒரு மெட்டீரியல் நம்ம வாங்குறோம்னா இந்த மெட்டீரியல் வாரண்டின்னு கொடுப்பாங்க. என்ன வாரண்டினா இத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து எதாவது ஆகிடுச்சுன்னா அவங்களை ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி தான் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர்ன்றது நம்ம வெப்சைட்டை வரக்கூடிய யூஸர்ஸுக்கு நம்ம சொல்கிறோம். இந்த வெப்சைட் இதை பற்றி பேசுது, இந்த வெப்சைட்டில் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறோம், அடல்ட் கண்டென்ட் இல்லை, 18+ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல டீட்டெயில்டாக கொடுப்போம். அதுதான் இதனுடைய சுருக்கம். ஸோ இந்த பேஜஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.